ஸோ ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கு இன்னொரு வீடியோவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு தான் இது என்னோட செகண்ட் வீடியோ. நான் வந்து நேற்றுக்கே வந்து ஒரு வீடியோ போட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 33 வியூஸ் வந்திருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. நான் சின்ன பையனாக இருந்தாலும் எர்லியாக வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. சப்போர்ட் மீ காய்ஸ், ஐ ரியலி மீன் இட். ஸோ நம்ம நேற்றுக்கு எப்போ விட்டோமோ அதே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்றுக்கு ஃபாக்ஸ் பாக்ஸ் ஹரானஸ் வந்து செஞ்சிட்ருந்தோம். ஆக்சுவலாக செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்னோட மிஷின் என்னென்னா 5 லம்பாவில் வந்து பிடிக்கணுன்ட்டு ஒரு மிஷினு. என் பேஸ் மிஷின் வந்து ஒரு பெட்டை செய்யணும். ஆக்சுவலாக இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நானும் ஃபஸ்ட்டு வரும்போது இதே ஒரே மிஸ்டேக் தான் பண்ணேன். ஆக்சுவலாக நிறைய மிஸ்டேக் பண்ணேன். இது அதில் ஒன்று. ஸோ இங்கே இருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ பில்டுக்கு போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போயிட்டு இப்போ என்னால் இது பண்ண முடியும். ஆனால் ரெட் கலரில் காமிக்கும். என்னால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போ இங்கே அது சொல்லியிருக்கோம், build in indoors on a foundation with a roof. இப்படி இருக்கா. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே பெரிய வீடு கட்டணும்டா, அதுக்குள்ளே தான் இந்த பெட்டை வைக்கணும். அப்படிலாம் இல்லவே இல்லை. ஈஸியான ஒரு ட்ரிக்கு இருங்க காட்டுறேன். இப்போ வந்து ஃபாக்ஸ் பாக்ஸ் வா. ஃபவுண்டேஷனுக்கு போயிட்டு இதை எடுத்துட்டு நான் வந்து இங்கே தான் என்னோட பெட்டை கட்ட போகிறேன். இங்கே என் வால், அப்புறம் என் ரூஃப். இப்போ பாருங்களேன், வைக்க முடியும். ஒரு பெரிய வீடை கட்டணுன்ற அவசியமே கிடையாது. இதை நான் வந்து ஓகே இப்படி வச்சுட்டா எல்லாம் கேட்டிவாகவே வந்து ஹெல்ப் பண்ணிடும். அதுதான் சொல்ல வந்தேன். இப்படி பெரிய வீடெல்லாம் கட்ட வேண்டிய தேவையே இல்லை. இந்த மாதிரி குட்டியாக வீடு கட்டினா, குட்டியாக வீடு கூட இல்லை, இது சும்மா ஒரு ரூஃபு, ஒரு இது, ஒரு ஃபவுண்டேஷன், அவ்வளோதான். அவ்வளோ பெரிய ஒர்க்கெல்லாம் இல்லை. இது கொஞ்சம் எனக்கு 5 லம்பால் கேப்சர் பண்ண சொல்லி இது இருக்குது. அங்கே ஒரு லம்பால் இருக்குது, போயிட்டு கேப்சர் பண்ணிட்டு வந்துடலாம். என்கிட்ட 4 ஸ்பேர் ஸ்பியர் கூட இருக்குது. போயிட்டு லம்பால் இவனுங்க வேற அதிகமாக அடிச்சா செத்துடுறானுங்க. அது வேற பெரிய பிரச்சனை. இப்போ நான் வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன நினச்சிப்பாங்க, இந்த பேல்ஸ்பியரை வந்து 100% இருந்தால் தான் வந்து அது ஃபுல்லாகவே கேப்சர் ஆகும், இல்லைனா கேப்சர் ஆகாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அதுவே இல்லை. அது 100% காமிக்கலினா கூட அது வந்து ஏறி தான் வந்து நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். அதனால வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்க. எப்போ கிடைக்குதோ உங்களுக்கு லக்கி. ரெடி, நீங்கள் ரெடியா? எனக்கு ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் போடணுன்னு ஆசை தான். ஆனால் எனக்கு ஓரளவுக்கு டெக்னாலஜிலாம் தெரியாது. அதனால் ஓரளவுக்கு என்னால் பண்ண முடியல. deployer. Okay beta, I can do it on my own. No need to tell.
மீ 4 விதமான பேல். ஓகே, டக்கு டக்குன்னு பேஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது. பில்ட் ஸ்டாச்சு ஆஃப் பவர். ஸ்டாச்சு ஆஃப் பவர்னால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து இது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போக்கிமான்லாம் தெரிஞ்சிருக்கும். இங்கே லுக்காரியோ மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டாச்சு ஆஃப் பவர். இது என்ன பண்ணணுன்ட்டு இப்போ காட்டுறேன் இருங்க. மவுண்டட் ஆச்சு இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இது என்ன பண்ணணுன்னா இருங்க காட்டுறேன். நீங்கள் ரெடியா? ஓகே, இப்போ இது வந்து ஐயோ இது வேற ஒன்று. இது ஆக்சுவலாக டிஸ்அசம்பிள் பண்ணணும் இப்போதைக்கு, ஏன்னா அதை அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டேன். இப்போயாச்சும் என் பக்கம் நிற்கிறியாடா? ஐயோ திருப்பி அந்த பக்கம் ஒன்றுமே தெரியல. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் நின்றுட்டு பண்ணலாம். இப்போ அந்த பக்கமாக நின்றுட்டு இருக்கான். சரி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஹாபாடியா. ஓகே, நம்ம அந்த பெட்டில் அந்த போக்கிமானில் லுக்காரியோ இருக்க மாதிரி இங்கே ஹனிபீஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. செம்ம போக்கிமான் அது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருப்பேன். அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற பேல். 2 நிமிஷம் ஏதாச்சும் வேலை இந்த மாதிரி செகண்ட்ஸ் 2 நிமிஷம் எடுத்தால் கூட அது கொஞ்சம் ஈஸியாகவே முடிச்சு கொடுத்துரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பிளேயர் ஸ்டாட்ஸு, என்ஹான்ஸ் பேல்ஸ்ன்னு இருக்கா. பேல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேல் சொல்லுன்னு ஒன்று கேட்கும். பிளேயர் கொடுத்தீங்கன்னா இந்த நான் வந்து இங்கே பச்சை கலரில் இருந்துச்சு, அதை கூட வந்து எடுத்துக்கிட்டேன்ல, அதுதான் வந்து இங்கே கேட்குறானுங்க. இதை பண்ணினா கேப்சர் பவர் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். அதுக்கு தான் இது வந்து கொடுப்பாங்க. இந்த பேசோல் வந்து கீழே கிடக்கும், எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியாது, கீழெல்லாம் அங்கங்கே கிடக்கும். ஓகே இருங்க, இப்போ வந்து ஒரு பேல் 2 வச்சிடலாம். ஏன்னா இப்போ ஓகே நீங்கள் செய்யுங்கடா. நான் வந்து ஆமாம்ல பேஸ் அப்கிரேட் பண்ணிட்டு ஆக்சுவலாக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு இவ்வளோ வியூஸ் போகுன்ட்டு. என்கிட்ட எல்லா பேரும் டெப்ளாய் பண்ணிடுவேன் போல இருக்குது. ஓகே, கொஞ்சம் பேல் பிடிக்கணுங்க. எக்யூப் காமன் ஷீல்டு. ஓ எனக்கு தெரியும் என்னன்ட்டு. இருங்க இருங்க இருங்க, அதை வந்து அன்லாக் பண்ணிட்டேன்னா காமன் ஷீல்டு இதெல்லாம் சொல்லுது. இதுக்கு 20 வுட்டு வேணும், பேடியம் ஃப்ராக்மெண்ட் வேணும், என்னெல்லாம் கேட்குறானுங்க பாரு. சரி இப்போ தான் சொன்னானுங்க 4-5 லம்பால பிடிக்கணுன்ட்டு. இப்போ திருப்பி எக்கிப்போ காமன் ஷீல்டா மாற்றி மாற்றி சொல்லின்னு இருக்கானுங்க. அந்த நெருப்பு ரொம்ப கெட்ட நெருப்புங்க, அதுக்கிட்டலாம் வச்சுக்கவே கூடாது. ஓகே, வுட்டு மட்டும் வேணும். வுட்டுக்கு இன்னைக்கு நான் வந்து தம்ப்நெயில் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை பிடிக்க போகிறோம். பொருள்னு சொல்ல முடியாது, பேலை பிடிக்க போகிறோம். அது என்ன பேல்னா எத்திடியர்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எத்திடியரை தான் இன்னைக்கு பிடிக்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான போக்கிமான் தான், போக்கிமான்னு சொல்கிற மாதிரி பேல். நம்மளுக்கு அது ரொம்பவே உதவும். அது என்ன பண்ணுன்னா மரத்தெல்லாம் வெட்டும். இங்கே கூட பார்த்தீங்களா, நான் வந்து லாகிங் சைட்டு ஸ்டோன் பிட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை அன்லாக் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து எத்திடியரை பிடிக்க போனேன்ல, அந்த எத்திடியர் வந்து
லாக் சைட்னா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து அன்லிமிட்டடாக வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸ்டோன். அது 9999 இதுவை தொட்டுருச்சுன்னா அது வந்து டெமாலிஷ் ஆகிடும். அதனால் அதை வந்து அப்படி தொட வைக்காமல் அங்கே வந்து இருக்க இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ஓரளவுக்கு யாருக்குமே தெரியாது, இது உண்மையான எனக்கே தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் சொன்னால் அதை கிளாரிஃபை பண்ண வந்து இன்னும் நான் வந்து அதை டெஸ்ட்டே பண்ணி பார்க்கல. ஒரு பெட்டே செய்ய மறந்துட்டாங்க. ஓகே, நீங்களாம் அதை வெட்டுங்க. ஓகே, பில்ட் அ க்ரஷர் ஸ்டோன் பிட் லாகிங் சைட். ஆமாங்க, இதுலேயே வந்து அந்த மாதிரி இருக்கும். ஃபாக்ஸ் நீ வேணா என்கிட்ட வந்துடுறேன். நீ இது நல்ல போகிமான் தானே, இது அப்புறம் எதுக்கு இங்கே இருக்குது? இது ஃபுல்லாக நீ வந்துடு. இது என்ன பண்ணும்? இது ஒன்றுமே பண்ணாதா? நீ எதுக்கு இருக்க? நீ போ, என் லம்பால் கூப்பிட்டு நான். ஹங்கிரி ஸோ ப்ரோ, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னும் 13 டேஸில் வந்து நான் வந்து என்னோடய நேமை வந்து ஜிஷ்ணு கேமிங் ஜோனுன்னு மாற்ற போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இந்த ராக் கேமர் இருக்குல்ல, அது வந்து எல்லாரும் வச்சுருக்க மாதிரி இருக்கா, அதில் போட்டால் நான் தனியாக வரமாட்டேன். அதனால் நான் இன்றைக்கி வந்து என்னோடய இதுவை மாற்றலான் இருக்கேன். அதுதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம எத்திடியர் போன எபிசோடில் வந்து போன பாட்டில் வந்து பார்த்தோம்ல, அது கூட இங்கே இருந்துச்சு. மெல்பக்கா கூட நல்ல போகிமான் தான், ஆனால் எத்திடியர் மாதிரி வராதுங்க. நம்ம கூட இங்கே இருந்தோம், அந்த எத்திடியர் அப்படியே ஓடிக்கிட்டே போயிடுச்சு. அது கூட அது நல்ல போக்கிமானுன்னு சொன்னேன்னா என்ன போக்கிமானுன்னு சொன்னேன். ஐயோ, அது போக்கிமானே இல்லை, பேலு. ஸோ இதான் சொன்னேன். இவருங்க எத்திடியர் அங்கே போர்த்து நைட் விங்கு. ஐயோ, இந்த மேமூத்து கூட சண்டை போட வேணாம். எத்திடியர் போயிடாத. என்கிட்ட மட்டும் இப்போ போ இருந்துச்சு, உன்னை அடிச்சே கூப்பிட்டுருப்பேன். போ இல்லாதனால நீ தப்பிச்சு எத்திடியர். அங்கே பக்கத்தில் போயிட்டுருச்சு. சிக்பீட்டி கூட சண்டை போடுது அது கூட. நான் ரெடி. என்ன நீங்கள் ரெடியா? ஹகி ஃபயர். குடு இங்க வா. சாவு. ஆக்சுவலாக இது சாவறதுக்காக நம்ம இது பண்ணல. நம்ம ஆக்சுவலாக இதை வந்து கொல்றதுக்கு இன்டென்ஷனலாக வரல. இதை வந்து கேப்சர் பண்ண தான் வந்திருக்கோம். உப்பா ப்ரோ சாவச்சிச்சா. சொன்னல அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான போக்கிமான்ட்டு, பேலண்ட்டு. அதை வந்து கொல்லவும் கூடாது. ஆமாம், கொல்லக்கூடாது. ஐயோ, அதை கொல்லாமல் எப்படி பிடிக்கிறது? காண்டாவது ஒரு பேல். அதை வச்சு ரைடெலாம் கூட பண்ணலாங்க. ரைட் பண்ண வச்சு அதை எடுத்துருக்கணும். இங்கே பாருங்க இருக்கும். இருங்க காட்டுறேன். ஹாட் ஸ்ப்ரிங் இங்கே மெகா ஸ்பியர் அன்லாக் ஆகும். இல்லை போ சொல்கிறேன். அதான் இங்கே தான் எங்கேயோ ஒன்று வந்து எத்திடியருக்கு சேடில் இருக்கும். இந்த ஃபாக்ஸ் பாக்ஸுக்கு செஞ்ச மாதிரி எத்திடியருக்கும் செய்யணும். டே ட்ரீம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு? அதுக்கு இங்கே என்ன வேலை? சரி, நம்ம பேசாமல் எத்திடியரை வந்து இப்போதைக்கு பிடிக்காம
குமோஸை பிடிக்கலாம். குமோஸும் நல்ல போக்கிமான் தான். போக்கிமான் ஐயோ வாயிலே நலைய மாட்டேங்குதுடா சாமி. குமோஸ் ஏய் என்ன பின்னாடியே ஓடுவேன்னு நினச்சியா? டே மிஸ் ஆகிட்டே இருக்குடா. வாங்கிடுச்சே சாவடி. சரி 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 நீ போட்டு தள்ளிடாத. ஹெட்ஷாட்டு வந்துருச்சு. ஐயோ 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 ஐயோ. குமோஸ் உன் ஃப்ரெண்டை தான் அடித்தேன், நீ என்கிட்ட சண்டைக்கு வராத ஓகேவா? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்டா, யூ நோ தட் ரைட்? மேம் முத்து போயிட்டோன்னே இவனை வச்சு செய்யணுங்க. டே உனக்கே தெரியும், உன்னை வச்சு செய்யாம விட மாட்டேன்டா. குமோஸ் உன்னை கேப்சர் பண்ண தான் நான் ட்ரை பண்ணுறேன். சாவ். கிரிட்டிக்கலா? கிரிட்டிக்கல்னா பரவாயில்லதான், மாட்டிடும். அங்கே என்ன சண்டை போயிட்டுருக்கு? யார் அது? நம்ம கேங் கூட சண்டை போயிட்டுருக்கு? இல்லைங்க, அது அங்கே இங்கே சண்டை போயிட்டுருக்கு. மெல்பக்காவை பிடிக்க இதுதான் செம்மையான சான்ஸு. மெல்கப்பக்காவை பிடிச்சிக்கிட்டு மெல்கப்பக்கா ஏதோ ஒன்று அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடணும். அப்படியே இதுங்க ஃபைட் போடட்டும், அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சைடு. சாவச்சிடாத பாடியோ, ஒரு நிமிஷத்தில் சாவச்சிட்ருக்கோங்க. You wanna fight? Wanna fight? செத்து போ. அந்த குமோஸ் வந்து இருங்க, எத்திடியார் பிடிக்க வந்து எதோ பிடிச்சிட்டு இருக்கோம். எத்திடியார் பிடிக்காம இன்னைக்கு வீடியோ முடியக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். பென்கிங் இன்னைக்கு எதோ பிடிக்கிறோம், எத்திடியார் பிடிக்க மாட்டோம். எத்திடியார் பிடிச்சே தீரணும். பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பிடிப்போம்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் இதை கன்ஃபார்மாக பிடிச்சிருவேன். வேற என்ன பாருங்க, தம்பி செம்மையாக சண்டை போடுவான். டே தம்பி நீ வா, நீ போ. டேய் என்னடா? ஐயோ இவன் வேற. டேய் என்னோட எல்லாத்தையும் முடிச்சிட்டான். நான் சாவே அடிச்சுதான் ஆகணுங்க. என்னோட எல்லா பேட்ச்பையும் காலி பண்ணிட்டான். பயப்புல ஆளாளுக்கு ஒருத்தன் தானே சொன்னேன். எந்தேவா காலி பண்ணிட்டேன் வச்சுக்கோடா. ஃபாக்ஸையும் அடிக்கிறான். சாவு. ஐயோ டேய் எல்லாரும் என்ன வந்து அடிக்காதீங்கடா. சாவச்சிருண்டா. நீ என் ஃபாக்ஸ் மேலே ஏம் பண்ணிட்டு நான் ஒன்று சாவச்சிட்றேன். எப்படி எப்படி ஐடியா எப்படி ஐடியா? உனக்கு கொன்னுட்டு என் ஃபாக்ஸை கொண்டுச்சு. கொஞ்சம் பேஸுக்கு ரிட்டர்ன் பண்ணலாங்க. ஏன்னா இங்கே பாருங்க, ஒரு பேஸ்பியர் கூட இல்லை. எல்லா ரெண்டு பேஸ்பியர் இருந்துச்சு. அந்த ரெண்டு பென்கிங்கையும் அப்படியே பிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஐயோ ஐயோ எல்லா எனர்ஜியும் ஹங்கிரினா போயிட்டு சாப்பிடுங்கடா. சாப்பிடுது. இதெல்லாம் சொல்ல தேவையில்லை.
பசங்க அப்படியே சாப்பிடுவானுங்க. கும்மோஸ் எடுத்து வெளில விடலாங்க. அவன் வந்து இந்த பெரி பிளான்டேஷனுக்கு உதவுவான். இங்கே பாருங்க. ஏய் பர்றா பர்றா, அந்த பெங்கிங் வந்து வாட்டர்லாம் போடுங்க, சாமியாக இருக்கும். இது பிடிச்சிருக்கலாம். சரி விடுங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளவு பென்கிங் பிடிக்க முடியுமோ எவ்வளவு. ஹே செம்ம. என்னை யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா இல்லை நானே கூப்பிடுங்கம்மா? வாரான். சரி, இதை பண்ணுற வரைக்கும் கட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் போல இருக்குது. ஓகேங்க, கிராஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. 19-20 பேஸ்பியர்ஸ் ஆட அழகாக கையில் இருக்குது. அங்கே போனோமா பென்கிங்கோ ஏதோ ஒன்று பிடிச்சோமா வீட்டுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணோமான் இருக்கணும். ஓகே இருங்க, இதுங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு போகலாம். கொஞ்சம் அண்டை இல்லைன்னா இதுங்களும் அழுவும்ல. இரு, ஏதாச்சும் முடிஞ்சா கெபாபா. ஏய் ஃபாக்ஸ் வா, வந்து எனக்கு அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இது கூட பரவாயில்லைங்க. அந்த ப்ரீடிங் ஃபார்ம்லாம் வந்துட்டு அங்கே கேக் கொடுப்பானுங்க பாருங்க. அது ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து எடுக்கும். ஒரு கேக் செய்யவே அவ்வளவு நேரம் ஆகிடும் தெரியுமா? ஆனால் அது ஒர்த் தான். எப்படி சொல்கிறேன்னா, அதில் தான் நான் வந்து நிறைய ஹனிபீஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். ஹனிபீஸ் எனக்கு அது வழியாக தான் கிடச்சிது. சூப்பரில். இருங்க, நான் அதுக்கு எப்பயுமே எங்கேயே போகிறேன், ஃபாஸ்ட்டாக அப்புறம் எதுக்கு இருக்குது. ஆனால் அந்த எத்திடியர் மெல்பக்கா அந்த மாதிரி இதுவை பிடிச்சிட்டோன்னா நம்ம அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, மெல்பக்கா சேடில் டே ட்ரீம் நெக்லஸ்ஸு அதெல்லாம் தேவையில்லை. பாய்சன் ஆரோ, பாய்சன் போ. இதெல்லாம் செய்ய முடியுமா? இருங்க, எனக்கு ஒரு செம்ம ஐடியா. இந்த பாய்சன் போவும் பாய்சன் ஆரோவும் செஞ்சுட்டு வேட்டைக்கு போகலாமா? போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஆரோ எப்படி இருக்குன்னு இன்னும் காட்டல. போனா போதான். என் ஃப்ரெண்டு கிராஸ் போலாம் வச்சுருக்கானுங்க, அது செம்மையாக இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது. ஆனால் சில டைமு நான் உங்களுக்கு ஒரு உண்மையாக சொல்லிட்டா, நான் நைட் விங்குன்னு ஒன்று காமிச்சேன்ல, அதுதான் இந்த இந்த பேல்வேர்ல்ட்ல ஸ்லோவஸ்ட்டு பேல் இந்த வேர்ல்டு. இந்த பேல்வேர்ல்டு அவ்வளோ ஸ்லோவாக இருக்குங்க. பறக்கிற அனிமலில் அதுதான் ரொம்ப ஸ்லோ. நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் நடந்தே போயிடலாம் போல தோணும் தெரியுமா? இவன் எதுக்கு அடிக்கடி ஹங்கிரி ஆயிடுறான்? இது போதும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, இது ஆக்குங்க ஸ்லோவாக இருக்கும். இருங்க, கேட்டிவா ஸ்பீடாக பண்ணுமா இல்லை லம்பால்? இங்கே பாருங்களேன் என்ன பண்ணின்னு இருக்கான்ட்டு. இதை காட்ட முடியல, காட்ட முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே அது மேலே உக்காந்துட்டு ஒர்க் பண்ணுவானா அந்த போ மேலே. என்னம்மா இங்கே சில இதுலாம் லாஜிக்கே இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் எதுக்கு தான் வச்சானுங்களோ. ஆனால் இருந்தாலும் இது நல்ல இதுதான், இது எதுவும் குறை சொல்ல முடியாது. போக்கு
பாய்சன் கிளாண்ட் வேணுமா? பாய்சன் கிளாண்டுக்கு டே ட்ரீம் வேணும். இப்போ நைட்டாக ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராத்திரி தான் ஆக போகுது. சரி, இப்போதைக்கு எத்திரியரை போயிட்டு பார்க்கலாம். பிடிக்க முடிஞ்சால் சரி. 2 பாஸ்பியர் தாங்க, அது பிடிக்க முடியலன்னா அவ்வளோதான். இப்போ இதுக்கு வெனம் கிளாண்ட் வேணுமா? இருங்க. எதுக்கு வந்தேன்? ஃபாஸ்ட் ட்ராவல் தானே. மேமோத் பக்கத்தில் தான் நிறைய எத்திரியர் இருக்கும். நான் என் போன வீடியோவில் எதுக்கு கமெண்ட்ஸ் பண்ண முடியலன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டேங்க. இனிமேட்டு உங்களால் கமெண்ட்ஸ் பண்ண முடியும். கமெண்ட் எல்லாம் மேமோத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. காண்டாகுதுரா. இங்கே பாருங்க, 4000 ஹெல்த்து. அப்படியே போட்டு இப்படி போட்டு குதிப்பான், அப்படியே இதுவாகிடும். ஐயோ, இது வேறு போயிடுச்சு. அது போனால் நிற்கவே நிற்காது. ஒரு வேளை மெல்பக்காவை பிடிச்சிக்கலாமா? லேக் ஆகிடுச்சு. இனிமேட்டு நானே என் கையை வச்சு அடிச்சிடலாம். ஏய், இங்கே பாருங்க. டே நானும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்து கம்மி பண்ணுறேன். இரு, 2% 9 தாங்க. ஐயோ, சரி போடு. மாட்டிடு. மாட்டலினா உனக்கு இருக்கு. ஏங்க மாட்ட போதுங்க. மாட்டலினா உனக்கு இருக்குடா. மாட்டிக்கோ. வா, 3வது இது போட்டாச்சும் மாட்ட வச்சிட்டோம்ல. அதான் ஜிஷ்ணு. இங்கே பெண்குலட் இருக்கு. ஓ, பெண் கிங் இல்லையா, பெண்குலட்டா? சாரிங்க. என்னை எங்கெங்கேயோ கூப்பிட்டு போதுங்களா இதுங்க. அங்கே ஒரு 2 எத்திடியே இருக்குது. அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடணும். இப்போவே எவ்வளோ ஹெல்த்து, பாதி ஹெல்த்து கம்மி பண்ணி விட்டுருச்சு. எங்கடா இருக்குது அந்த பெண்குலட்டை? அதை தேடி தானடா வந்தேன். எங்க இனிமேட்டு கலக்கிடலாம், விடுங்க. அந்த பெண்குலட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். பெண்குலட், வேர் ஆர் யூ பேட்டா? பேட்டா எங்க சமங்க பெண்குலட்டில் எத்திரியரே பிடிச்சிட்டோன்னா நம்ம சமதான். அதுவும் எவ்வளோ ஹெல்த்து? 8th லெவலில் 11th லெவலில் இருக்க ஒரு பேரை பிடிச்சிருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம். தேங்க்யூடா எனக்கு ஒரு இதை கொடுத்ததுக்கு. ஓகே, டே ட்ரீம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இங்கே வெயிட் பண்ணிவிட்டு டே ட்ரீமை பிடிச்சிட்டு போயிடலாம். அது வரைக்கும் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். அங்கே ஒரு இது இருக்கா? இங்கே நிறைய கீழே பாஸ்பியர்லாம் நிறைய கிடக்குதுங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஹாப்பி. அப்படியே சும்மா சுற்றிட்டு இருக்கலாம். இந்த மேப் பையனை அடித்து சாவடிக்க பார்க்கலாமா? தெரியும், உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு தெரியும். ஏண்டா லெவல் 8 நீ அந்த பையனை போய்ட்டு அடிக்க போறியா? அந்த உங்கள் மைண்ட் வாய்ஸு பார்த்துக்கலாங்க. பெண்குலட் இதுக்கு தானே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். வந்துருச்சு பார்த்துங்க. என் ஆசையை நிறைவேற்றுறதுக்குன்னே இருக்குது. எங்கடா போச்சு? கீழே வந்துருச்சு. இது பெண்குலட். ஹாக்கி ஃபயர் எங்கே போயிட்டு அடிக்க போகிறோம்?
ஐயோ இது வேற வீணா வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்படியே அப்படியே அடிச்சிடணும். சாவு. இதே மாதிரி அப்போ கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. உன்னால எனக்கு 2 பாஸ்பியர் வேஸ்ட்டு. தண்டமாக 2 பாஸ்பியர் தின்னுச்சு. ஏங்க நான் ஆசைப்பட்ட போது இது எத்திடியர் கண்ணில் பட்டுன்னா அங்கே பாருங்க நைட் விங்க. அதெல்லாம் அது ஒரு காலத்தில் நான் வந்து போவே இல்லை, எனக்கு போலாம் வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து இது என் கண்ணில் மாட்டுச்சா, இதை பிடிச்சி ஆகணுண்டான்னு தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், என்னோட அந்த இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்ல இந்த உருட்டுக்கட்டையை வச்சு அதை அடித்து ஒரே ஒரு அடி எப்படி அடித்தேன்னு கூட தெரில. அதை எப்படியோ கீழே வர வச்சு ஃபைட் போட வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இருந்துச்சு, அதை போட்டு வாங்கினேன். அப்படியே போட்டு அடித்து கேப்சர் பண்ணிட்டேன். கேப்சர் பண்ணோடனே அது வர்த்திட்டாக இருக்குமான்னு பார்த்தா அதுக்கு சேடெல்லாம் செஞ்சு அப்பா ஒரு வேளை பறந்துட்டோண்டா, கடைசியாக பறக்க போகிறோண்டா அப்படின்ட்டு தோணுனா, ஏன்டா இதெல்லாம் எதுக்குடா பிடிச்சோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு இருந்துச்சு தெரியுமா. ஆனால் இருந்தாலும் அது என்னோட பர்சனல் ஃபேவரெட்டுங்க. அது ஏன்னு தெரில, அது என்னதான் வந்து அப்படி இருந்தாலும் அது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய நைட் விங்கை பிடிச்ச ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பறக்கிற நைட் விங்கை எதுக்குன்னு எனக்கும் தெரில. பிடிச்சி வைப்போன்னு வச்சேன்னா சும்மா பிடிச்சி வைப்போம் அப்படின்னு வச்சேன். இப்போ இந்த மேமூத் இருக்குல்ல, இது அப்படியே தூங்கிடும் ராத்திரி ஆகிட்ட பிறகு. ராத்திரி ஆகிட்ட அடுத்த செகண்ட் தூங்கிடுங்க பாருங்க. ஏன் பாருங்க இதுங்களாம் இப்போவே தூங்க ஆரம்பிச்சிச்சு குமோஸ் கொரட்டை விட்டுக்கிட்டு. இங்கே பாருங்க இதை போட்டு இப்போ ஒரு அடி அடிச்சா நான் தூங்குடா. ஆனால் மேமூத் பார்க்கவே செம்மையாக இருக்கும்ல, அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும்னு தோணும், ஆனால் வச்சுக்க முடியாது. சரி, வேர் இஸ் டே ட்ரீம்? ஐ வாண்ட் டே ட்ரீம் பேட்டா. டே ட்ரீமை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஏரோ செஞ்சு உங்கள் எல்லாரையும் பாய்சன் ஆக்க போகிறேன். என்ன ஆக்க போகிறேன்? பாய்சன் ஆக்க போகிறேன். மேமோத்தெல்லாம் வந்து அல்ட்ராஸ்பியர் வர வரைக்கும் பிடிக்க முடியாது. அவன் வந்து இப்போ பாருங்களேன், அவனுக்கு பிடிக்க ட்ரை பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்ட்டு இங்கே பாருங்க 0.00%. இதில் நான் இவனை எங்கே பிடிச்சி எப்போ இது பண்ணி பாருங்க நைட்டு இங்கே ஸ்டக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ இங்கே செத்துட்ருக்க இதுவெல்லாம் வந்து இந்த நைட்டிங் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க போயிடுச்சு. டே ட்ரீம் எப்போ வருவே? உனக்கு அதுதான் இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கோம். உனக்கு அது தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத, உன்னை வச்சிருவேன். ஏ டே ட்ரீமும் கூல் ட்ரீமும் என்ன நின்று ராத்திரி தான் ஆயிடுச்சுல்ல, மிட் நைட்டு. இப்போ கூட ஏங்க என்னை வெறுப்பேற்றுதுங்க. அங்கே 2 இருக்குது. 2னா 4 மினம் கிளாண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. போட்ரா அட்ரா சக்க செம்ம 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 செம்ம. சாவு சாவு சாவு. ஃபாக்ஸ் பாக்ஸ் உங்களுக்கு உன்னோட பவரை காட்டு. ஃபாக்ஸ் பாக்ஸ் என் மேலே பவரை காட்ட சொல்ல. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்ட்டு. இதுங்களெல்லாம் நீ முடிச்சிடு, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வெனம் கிளாண்ட் மட்டும் கிடச்சா போதும். ஓ 2 வெனம் கிளாண்ட் தானா? பாய்சன் பண்ணிடுச்சு. ஓகே
என்னோடய இதுவை பாய்சன் பண்ணிடுச்சுங்க. அதெல்லாம் நல்லா இருக்குமா? பட் ஸ்டில் நம்மளுக்கு வெனம் கிளாண்ட் கிடச்சிருச்சு. அது வரைக்கும் குட், நாட் பேட். எத்திடியர் மெல்பக்காவை நான் எப்போ பிடிச்ச ஞாபகமே இல்லை. சரி, அதுக்கும் ஒரு சேடில் சேர்ந்து செஞ்சிடலாமா? இல்லை மெல்பக்கா எங்க எப்பங்க இங்கே மெல்பக்கா இருந்துச்சுல, இந்த மாதிரி இது இருக்கும். 12th லெவல் போனால் தான் அன்லாக் ஆகுமா? ஏன்டா எதுக்குடா? ஒய் திஸ் கல்லவெரி டி. ஓகே, எதுக்கோ டீமில் வச்சுக்கலாம். குட் பிளேயர்ஸ் தே ஆர். ஓகே, யாருமே ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லையா? எனிபடி ஒர்க் வித் மீ? யூ வாண்ட் ஒர்க் வித் மீ? ஆக்சுவலாக நான் இன்னும் கொஞ்சம் டே ட்ரீமை பிடிச்சிட்டு வர போகிறேன். சாவடிச்சுட்டு வர போகிறேன். ஓ, என் டீமே ஹெல்ப் பண்ணுதா? ஓகே, தேங்க்யூ பேட்டாஸ். எனக்கு ஃப்ரீயாக 2 வெனம் கிளாண்ட் கிடச்சிது. அது வரைக்கும் போதும். திருப்பி போயிட்டு படுத்துச்சுங்க. நீ பண்ணுறியா? நீ பண்ணு. எனக்கு கொஞ்சம் ஆரோஸ் மட்டும் நான் செஞ்சுக்கிறேன். 4 செய்ய முடியும். அப்படின்னா 20 ஏரோ. சாமடா, நாட் பேட். சரி, நீ செய்ய, நான் கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுறேன். ஆனால் இதில் அடிக்கடி பசிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த கேமில், அந்த வேர்ல்டில் நான் ரேராக தான் சாப்பிடுவேன். அதனால் இந்த வேர்ல்டில் நிறைய எனக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நாட் பேட். இது பண்ணுறேன்னு நினச்சேன், போயிட்டேன். பரவாயில்ல, இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். அவன் அதை பண்ணுவான். நான் இந்த மெல்பக்கா சேடில் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு காட்டுறேங்க. பண்ணிட்டேனா? இருங்க. மெல்பக்கா மாமா. வாத்திஸ் அந்த நெக்கட்டை எப்படி எடு. ஆனால் இது நம்ம நடக்கிற ஸ்பீடுக்கு தான் நடக்கும். இப்படி L3 ப்ரெஸ் பண்ணால் தான் செம்ம வேகமாக நடக்கும். நடக்காது. இங்கே பாருங்களேன். ஆனால் இது ஓரளவுக்கு எதுக்கு தான் சேடில் செஞ்சோன்ற ஃபீல் தான் வருங்க. இதுக்கெலாம் சேடில் செஞ்சால். உங்களுக்கு அந்த போ எக்யூப் பண்ணி காட்டுட்டா? ஓகே, இங்கே பாருங்க. ஒரு சமயா இங்கே இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும் போது அது ஒரு மாதிரி ஒரு சத்தம் மேக் பண்ணும். அது லாங் ப்ரெஸ் இல்லை, அது இந்த R2 ப்ரெஸ் பண்ணால் ஒரு விதமான சவுண்டு வருமா, அது செம்மையாக இருக்கும். நான் விளையாடும் போது காமிக்கிறேன். அது கூட ஆரோவில் ஏதோ ஒரு லைட் மாதிரி வரும். இது நீ பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுட்டாங்க. இருங்க காட்டுறேன். அங்கே ஒரு வெனம் கிளாண்ட், ஃப்ரீ வெனம் கிளாண்ட் இருக்குது. இப்போ காட்டுறேன், இருங்க. தெரியுதா? வயலட் கலரில். இப்போ பாருங்க, இவன் பாய்சன் ஆகிடுவான். இவன் அப்படியே இருப்பான். டே உங்களுக்கு காட்டணும் தான் இது பண்ணேன்.
வேணா பிடிச்சிக்கலாம். இல்லை நீ மிஸ் ஆனால் யூஆர் அன்லக்கி ஃபார் மீ. ஓகே, இப்போ அந்த வெனம் கிளாண்டை போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை நான் ஒரு மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை தெரியுமா? Joey, that's very close, man. Captiva. இப்போ பாருங்களேன், பாய்சன் போட்டு விட்டுரும், ஆர்மர் டேமேஜ் ஆகிடுச்சான். வச்சுக்கோ உன்னோட அட்டாக்கை, நீனே வச்சுக்கோ. என்ன அடிச்சிச்சுங்க? How dare you do that to me? அப்படியே உன்னோட பெயினை நீ ஃபீல் பண்ணி சாகணும். அதுக்கு தான் உன்னோட எவ்வளோ நாள் தான் நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கினே இருப்ப? ஓ, பெயின் விட்டு போயிடுச்சா? சாவு. இதுக்கெல்லாம் அதாங்க. இப்போ எனக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இப்போ நான் இந்த இதுவே நல்லா இருக்கா, இந்த இடத்துலையே ஸ்டே பண்ணட்டா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணட்டான்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ அவ்வளோதான். இரு, பில்ட் அ க்ரஷர், ஸ்டோன் பிட், லாகிங் சைட். ஐ எம் ஆன் இட். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்மரை செஞ்சிடலாம். ரிப்பேர். இதை நம்ம ஆர்மராகவும் வேலை செய்யுங்க. சமல்ல. எக்யூப்பா காமன் ஷீல்ட்லாம் அங்கே ஃபஸ்ட்டு செய்யணும். ஏன்னா அது நம்ம மிஷினில் இல்லை, இதுக்கெல்லாம் இருக்குது. இதுவும் ஸ்லோவா? ஏன்டா எத்தனைடா ஸ்லோவாக இருப்பீங்க? வேலை செய்யுது. வருது. ஸோ ஓரளவுக்கு கிராஃபிக்ஸும் நல்லா தான் இருக்குது, எல்லாம் நல்லா தான் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதே ஆட்டோமேட்டிக்காக இது ஆயிடுச்சா? கிளைடர் செய்யலாமா? கிளைடர் ஃபுட்டு 10 வேணும். வீடு என்ன ஃபஸ்ட்டு லாகிங் சைட் செஞ்சிடலாம். லாகிங் சைட்டு செஞ்சால் அன்லிமிட்டெட் ஃபுட்டு கிடைக்கும். இதோ ஓகே, அதுக்கு 50 ஃபுட்டு வேணும், 10 இது ஃப்ராக்னன்ட் வேணுமா? இருங்களேன், உங்களுக்கு இன்னொரு ஆசமான திங் காட்டுட்டா? பாருங்க, பாருங்க, கிளைம் பண்ணுறான். கிளைம் பண்ணாதரா என் மேலே இருந்து அப்படியே பார்க்கலாம் போல இருக்கு. கிளைம் பண்ணிட்டான்டா, செம்ம இல்லை? இங்கேருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? கீழே விழுந்து தான் பார்ப்போம். எனக்கு லைட்டாக குறைஞ்சது பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருந்தீங்களான்னு தெரியல. பரவாயில்ல, 10 வீட்டு கிடச்சிட்ருக்கோம். கிடச்சிருச்சு. கேட்டிவாக வந்துருச்சு. ஓ ஏங்க, ஆக்சுவலாக நான் பேராஷூட் இங்கே பக்கத்தில் மிஷினில் இருக்கிறதுனால பண்ணல. ஆக்சுவலாக நானே பண்ணிக்கலான்னு தான் இருந்தேன். மிஷினில் இருக்கிறதே நான் பார்க்கல. ஆக்சுவலாக கோஇன்சிடென்ஸ். ஓ வந்துடுச்சா? இப்போ பார்த்தீங்களா? இருங்க, இப்போ நான் ஜம்ப் பண்ணிட்டேன். பர்ற ப்ரெஸ். ஆனால் இது செம்மையாக ஸ்டாமினா எடுக்குங்க.
ஏய் சில் ப்ரோ சில். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு எத்திடியர் பிடிக்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு வந்து ஹுட்டு தேவை. ஐ மீன் ஆமாம், நம்ம வீட்டுக்குன்னு கூட வச்சுக்கலாம். எத்திடியர் 2 எத்திடியர் இருக்கே. தனியாக இருக்கிறத சண்டை போட்டால் தான் நல்லாயிருக்கும். எந்த லெவல், எது லெவல் அதிகமான்றத பார்க்கலாம். 9வது லெவலில் இருக்க தெரிஞ்சு. ஏய், உன்னோட இதுவே எடுத்துகிட்டு போயிட்டு மேமோத் கிட்ட தான் வைக்கணுமா? ஓகே, ஸோ வந்து ஓகே, இந்த எத்திடியர் முடிச்சுட்டு நான் வந்து வீடியோவை எண்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த எத்திடியரை வாங்கிட்டு இந்த எத்திடியரை மட்டும் பிடிச்சிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஏய், என்னால் நிறைய டேமேஜ் எடுக்க முடியாது. கம் ஆன் எத்திடியர், யூ கேன் டூ திஸ். அண்ட் டன். ஸோ நீ காலி பண்ணிடுத, காலி பண்ணிடு. ஏய் மேமோத்தியா, நீ சண்டை கூப்பிட்ட, ஓடுறா. ஸ்பியர் சென்ட் ஏங்க மேமோத்து, அது ஒரு அடி அடிச்சா போதும், மொத்த இதுவும் காலி. மேமோத் சார், ப்ளீஸ் ஃபர்கிவ் அஸ். ஓகே, போயிட்டாரு. இப்போ பேஸ்க்கு மட்டும் போயிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். Okay guys, thank you for watching. So this is the end of the video. இருங்க, இந்த எத்திடியரை மட்டும் இதுல போட்டுடலாம். ஓகே, thank you for watching guys. So நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். Bye bye.